ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ஆசாரியன்தான். ஆமாம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆசாரியன்னா நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க நாங்கள் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை வரணும். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கு. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வெளியே பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு உங்களுடைய பழைய விசுவாசிகள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வர வழியில் மார்க்கெட்டுக்கு போனேன், புரியுதா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். நல்லது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா?